தொடர்ந்து முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னை கோடம்பாக்கத்தில் 2 அடி உயரத்திற்கு தேங்கிய மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் சிரமமடைந்தனர். புயல் மழையால் கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் சாலைகளில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதேபோல யுனைடெட் இந்தியா காலனி, டைரக்டர்ஸ் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவுக்கு மழைநீர் தேங்கின. தரைத்தளத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பலரும் உறவினர்களின் வீடுகளில் தஞ்சமடைந்தனர். இதேபோன்று வாத்தியார் தோட்டம் பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். சென்னை தியாகராய நகரில் முழங்கால் அளவு மழைநீரில் பழுதாகி நின்ற ஆட்டோவிற்கு மாநகர பேருந்து ஓட்டுநர் உதவி செய்த காட்சிதான் இது. சென்னையில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக பெரும்பாலான பகுதிகள் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அந்த வகையில் தியாகராய நகரில் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரில் சென்ற ஆட்டோ பழுதாகி நின்றது. அப்போது பின்னால் வந்த மாநகர பேருந்து ஓட்டுநர் அந்த ஆட்டோ தண்ணீரை கடந்து செல்ல உதவினார். மெதுவாக ஆட்டோவுக்கு பின்னால் முட்டு கொடுத்து அதனை தள்ளிச் சென்றார். பேருந்து ஓட்டுநரின் மனிதநேயமிக்க இந்த செயல் பலரது பாராட்டுகளையும் பெற்றது. சென்னை பெருங்குடி ஒய்எம்ஆர் சாலையில் கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீர் நிறைந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. குண்டும் குடியுமான சாலையை கடக்கும் போது வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டது. சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கலக்கமடைந்தனர். மழைநீருடன் கழிவுநீர் கலந்து கருப்பு நிறத்தில் ஓடியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதாக புகார் கூறினர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்தை மழைநீர் வெள்ளம் போல சூழ்ந்தது. சம்பரப்பாக்கம், பாப்பான்சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வடிகாலில் இருந்து வெளியேறிய தண்ணீர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கடித்தது. செம்பரம்பாக்கத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்பு தளத்திலும் மழைநீர் சூழ்ந்து குளம்போல் காட்சியளித்தது. சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணிகளில் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். புயல் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சென்னை குளத்தூரில் உள்ள ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் முறிந்து விழுந்த மரங்கள் அகற்றப்பட்டன. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் சாயும் நிலையில் பெயர் பலகை இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாணிமகால் மேம்பாலம், வட உஸ்மான் ரோடு செல்லும் வாகனங்கள் மாற்று வழிபாதையில் திருப்பிவிடப்பட்டன. பலத்த காற்று வீசியதில் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையில் 100 ஆண்டு பழமையான மரம் சாலையில் சாய்ந்தது. பொன்னேரி பழவேற்காடு சாலையின் குறுக்கே புளிய மரம் சாய்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அவ்வழியாக வாகனங்கள் ஏதும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கஸ்பாவில் மரம் முறிந்து விழுந்ததில் பள்ளி கட்டடம் சேதமடைந்தது.
தொடர் மழையால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து கடல் போல் காட்சியளித்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகின்றன. அந்த வகையில் சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி செம்பரம்பாக்கம் ஏரிக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5610 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 24 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது 19.64 அடியை எட்டியுள்ளது. ஏரியின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து காஞ்சிபுரம் ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் நேரில் சென்று பார்வையிட்டார். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடி உயரத்தை எட்டும்போது தண்ணீர் திறக்கப்படும் எனும் நிலையில் இன்று ஏரியின் நீர்மட்டம் 20 அடியை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று 500 மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதையடுத்து மழையால் தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்க இன்று 7 மாவட்டங்களில் 500 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். இதன்படி சென்னையில் 200 முகாம்கள், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் தலா 50 மருத்துவ முகாம்கள் என 500 முகாம்கள் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடத்தப்படும் எனவும் தேவைக்கு ஏற்ப முகாம்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முகாம்களில் காய்ச்சல், சளி பரிசோதனை, பிபி, சர்க்கரை அளவு போன்ற அடிப்படை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் மருந்துகளுடன் நிலவேம்பு குடிநீர், சேற்றுப்புண் மருந்து ஆகியவையும் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக தொடங்கிய பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குளிர்காலத்தையொட்டி வட மாநிலங்களில் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பெட்டா பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த ஆண்டில் முதல் முறையாக பனிப்பொழிவு தொடங்கியது. இதேபோல் யூனியன் பிரதேசத்தின் மேல் பகுதியில் உள்ள சோன்மார்க் பகுதியிலும் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது. குல்மார்க், சோனாமார்க் போன்ற பகுதிகளிலும் பனிப்பொழிவு நிலவியது. பனிப்பொழிவு காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவி வருகிறது. குறிப்பாக ஸ்ரீநகரில் 1 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை பதிவானது. காசிக்கண்டில் -0.4 டிகிரி செல்சியஸும், பகல்காமில் -1.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தன்னை நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்த வயநாடு தொகுதி மக்களை நேரில் சந்தித்து பிரியங்கா காந்தி நன்றி தெரிவித்த காட்சிகள் தான் இவை. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி அபார வெற்றி பெற்றார். தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் எம்பியாக பொறுப்பேற்றார். இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற வைத்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்வதற்காக தனது சகோதரர் ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தி சனிக்கிழமை வயநாடு சென்றார். இதற்காக டெல்லியில் இருந்து விமானம் மூலம் கோழிக்கோடு வந்த இருவருக்கும் காங்கிரசார் உற்சாக வரவேற்பளித்தனர். அதன்பின் வயநாட்டில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பங்கேற்றனர். அப்போது ராகுல் காந்தி சிறுவர்கள் இருவரை தனது மடியில் அமர வைத்து கலந்துரையாடி மகிழ்ந்தார். இதேபோன்று பிரியங்காவும் சிறுவர்களை கொஞ்சி மகிழ்ந்தனர். டெல்லியில் காற்று மாசு மீண்டும் மோசமான நிலையை எட்டியுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் வேளாண் கழிவுகளை எரித்ததால் டெல்லியில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் காற்று தர குறியீடு 400ஐ கடந்ததால் மக்கள் சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொண்டனர். இதைத் தொடர்ந்து டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதன் காரணமாக காற்று மாசுபாடு கணிசமாக குறைய தொடங்கியது. கடந்த வியாழக்கிழமை காற்று தர குறியீடு 313ஆக பதிவாகி இருந்தது. இந்நிலையில் சனிக்கிழமை டெல்லியில் காற்று மாசு மிக மோசமான நிலையை எட்டியதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. சாதிப்பூர், பவானா, முன்கா உள்ளிட்ட பகுதிகளில் காற்று மாசு தர குறியீடு 400ஐ கடந்தது. சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு அடர்ந்த புகைமூட்டம் சூழ்ந்து காட்சியளித்தது. போதிய மழைப்பொழிவு இல்லாதது, வேளாண் கழிவுகளை எரிப்பதால் வரும் புகை உள்ளிட்ட காரணங்களால் காற்று மாசுபாடு மீண்டும் அதிகரித்திருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது.
வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை 16 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 1981 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப மாதந்தோறும் சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. அதன்படி சென்னையில் வர்த்தக பயன்பாட்டுக்கான 19 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த சில மாதங்களாக உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 48 ரூபாய் விலை உயர்ந்து 1903 ரூபாய்க்கு விற்பனையானது. நவம்பர் மாதத்தில் வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டரின் விலை 61 ரூபாய் 50 காசுகள் அதிகரித்து 1964 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் டிசம்பர் மாதத்தில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை மேலும் 16 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டு 1981 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. அதனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை கடந்த மார்ச் மாதம் முதல் 818 ரூபாய் 50 காசுகள் என்ற அளவிலேயே தொடர்கிறது. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இந்த இடத்தை பொறுத்தவரையில் இயல்பு நிலை திரும்புவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? கட்டாயமாக சிவரஞ்சனி, திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பெஞ்சால் புயல் எதிரொலியாக நேற்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகிறது. நேற்று புயலை கடக்கக்கூடிய சமயத்தில் நேற்று 7 மணி முதல் கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணி வரை பலத்த மழையானது பெய்தது. அதனைத் தொடர்ந்து காற்று இல்லாமல் நேற்று நள்ளிரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்ட கீழ்பண்ணாத்தில் 20 சென்டிமீட்டர் மழையானது தற்போது பதிவாகியுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் வெள்ளப்பெருக்கெடுத்து மழை நீரான ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகள், கார்கள் அனைத்தும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு தற்போது வாகனங்கள் இந்த பாதையை கடக்கும் போது எச்சரிக்கையுடன் பொறுமையாக இயக்கப்பட்டவர்களும் காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலை புறநகர் பகுதிகளான கஜலட்சுமி நகர், வேங்கிக்கால், குபேர நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள், வீனஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகள் குடியிருப்புக்குள் மழை நீரானது சூழ்ந்து உள்ளது. தற்போது பெய்த பெஞ்சால் புயல் எதிரொலியாக பெய்த கனமழை காரணமாக வேங்கிக்கால் ஏரி நிரம்பியதால் தற்போது திண்டிவனம் சாலையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வெம்பாக்கம், தூசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையானது பெய்து கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது மழை சற்று விட்டு விட்டு பெய்து வந்தாலும் வெள்ளப்பெருக்கானது சாலைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த திண்டிவனம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த கால்வாய்களை சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ். விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்த்த அதிகன மழையால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியில் வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இவர்களுக்கான அடிப்படை தேவைகள் எவ்வாறு சென்று சேர்க்கின்றன? சிவரஞ்சனி, அதாவது இந்த பென்ஷன் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமாக புரட்டி போடப்பட்டிருக்குது. அதாவது பொதுமக்களோட வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மழை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. மிக குறிப்பாக விழுப்புரம் நகருக்கு உட்பட்ட கௌதம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை நீர் என்பது வீடுகளை முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. மிக முக்கியமாக ஸ்ரீராம் நகர், சுபஸ்ரீ நகர் என தொடர்ந்து பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் முழுவதுமாக சூழ்ந்து, அதாவது பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த மழை நீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக வாகனங்கள் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கார், இருசக்கர வாகனம் என முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி தொடர்ந்து மிக முக்கிய ஒரு மோசமான பாதிப்புக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.